நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வணக்கம். இது உங்களுடைய ஆசீர்வாதமான நேரம். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பித்தான் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கும்படி கர்த்தர் சொன்னார். நீங்கள் குடும்பமாக ஜெபித்தா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். அதனால்தான் ஆண்டவர் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார். உங்கள் கூட சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் இயேசுடிக்கிறார் குடும்பமும் இணைந்து உங்களுடைய குடும்பத்தில் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ எங்கள் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் நல்ல மியூசிக் வாசிக்கிற தம்பிமாரெலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். எல்லோரையும் வர சொல்லுங்கள். வேத புஸ்தகத்தோடு உட்காரணும், சேர்ந்து பாட்டு பாடணும், துதிக்கணும். பாட்டு பாடுவதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் வாய் திறந்து பாடணும். உங்கள் வீட்டில் பாடல் சத்தம் எழும்பணும், துதியின் சத்தம் எழும்பணும். அதை வச்சு தான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சரியா? இப்போ முதல்ல 2 பாடல் பாடிட்டு வேத வசனத்தை தியானித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டுக்காக எழுதி வைத்திருப்பீங்களே ஜெப குறிப்புகள், ப்ரேயர் டைரியில் அதெல்லாம் எடுத்து வைத்து கொள்ளுங்க. கடைசியில் ஆண்டோடைய பாத்தில் வைத்து ஜெபிப்போம். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? வியாதி சுகம் வேணுமா? அதை எழுதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக எழுதுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியமாக எழுதுங்க. வீடு கட்டுகிற காரியம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வைத்து கொள்ளுங்க. நாம் தொடர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரி, இப்போ 2 பாடல் பாட போகிறோம். முதல்ல என்ன பாட்டு பாடலாம்? இடைவிடா நன்றி உமக்குத்தானே. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல, அதை இடைவிடாமல் நன்றி சொல்லணுமா? அப்போ இடைவிடாமல் வரும்போது, போகும்போது, வேலையில் உட்காரும்போதெல்லாம் நன்றி நன்றி இயேசுவே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருதயத்திலேருந்து அவரை துதித்து கொண்டே இருக்கணும். நம்ம என்ன வேலை செய்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் இருதயம் தேவனை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கணும். அதனால தான் இடைவிடாமல் நன்றி உமக்குத்தானே, நீர் இணையில்லாத தேவன் அப்பா. அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
இணையில்லாத ஒரு தேவன். அவருக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. இணையில்லாத தேவன் அவர். அவரை துதிப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? சரி, துதித்தோம்ல, அவர் ஆராதிக்கணுமா? அடுத்து என்ன பாட்டுமா ஆராதிக்க போகிறேன்? தேவனை ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன். அப்படி நல்ல வாய் திறந்து பாடணும். அப்படியே பரவச நிலைமையில் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கணும். அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க மேலே இறங்குவதை உணர முடியும். சேர்ந்து என் ஆராதனை பாடலை பாடுவோம். ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். தினமும் அவரை ஆராதிக்கணும். குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில், எல்லாத்திலும் அவர் ஆராதிக்கணும். சர்ச்சுக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்துக்கு போயிடணும், பிந்தி போகக்கூடாது. கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பது ஒரு பெரிய பரலோக அனுபவம். நம்முடைய உள்ளத்தை அப்படியே மகிழ பண்ணும் கர்த்தருடைய பிரசன்னம். அதனால் கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். சரி, அடுத்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் நாம் கொஞ்சம் தியானித்து கொண்டே வருகிறோம். ஆதி ஆகமத்திலேருந்து தொடர்ச்சியாக தியானித்து என்னாகமும் 14ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சரி, இதில் 27வது வசனத்திலேருந்து 33 வரைக்கும் பைபிள் எடுத்துட்டிங்களா? 188வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. 27ஆம் வசனத்திலேருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக வாசிக்கிறேன், கவனமாக பாருங்க. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம்
உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். ரொம்ப கடினமான வார்த்தை இல்லை? இப்போ இந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. பின்மாற்றத்தில் போய் நம்ம எகிப்து தேசத்துக்கு போவோம்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டெடியாக ஆண்டவரை பின்பற்றாதபடி ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படுறாங்க, வல்லமை சந்தேகப்படுறாங்க. அதாவது சந்தேகம் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். விசுவாசம் அவரை சந்தோஷப்படுத்தும், சந்தேகம் அவரை அவமானப்படுத்துவதற்கு சமம். அதனால்தான் ஆண்டவர் கோபப்படுகிறார். முறுமுறுக்கிறாங்க இவங்க, ஒருத்தர் முறுமுறுக்கிறாங்க. என்ன இந்த மோசம் இப்படி பண்ணுறாரு, ஆரோ இப்படி பண்ணுறாரு, இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, நம்ம சொன்ன சரியாக தெரியல, நம்ம பாட்டில் திரும்பி போயிடலாம், என்ன முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே முறுமுறுக்கிறாங்க. இவ்வளவு எங்களை கொண்டு வந்து வனாந்தரத்தில் சாகடிக்கவா என்பதெல்லாம் பேசுகிறாங்க. உடனே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையின்படி வனாந்தரத்தில் சாகடிக்க தான் ஆண்டு கொண்டு வந்தாரோன்னு கேட்குறாங்கல்ல. 20 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் இந்த வனாந்தரத்தில் செத்து போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், 40 வருஷம் உடைய பிள்ளைகள் வனாந்தரத்தில் சுற்றி நடப்பாங்க. குழந்தைகள் வாலிபர்களை மட்டும்தான் நான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன். மற்ற எல்லாருமே அந்த முறுமுறுத்தவங்க சந்தேகப்பட்ட எல்லாரும் வனாந்தரத்தில் மறிக்கும் வரைக்கும் 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் தான் நீங்கள் சுற்றணும். பாருங்கள், தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நல்ல கண்ணு கேட்டின தூரத்தில் வாய்ப்பு. இந்த முறுமுறுத்து அவிசுவாசம் வைத்து ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவரே முறுமுறுக்கார். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கத்தர் என் கூட இருந்த ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? இதை நீ கத்தர் தேடுற, அப்புறம் ஏன் நம்ம வீட்டில் இப்படி நடக்குது? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? நான் எதிர்பார்த்த மார்க்கம் தரல, எதிர்பார்த்த சப்ஜெக்ட்லேயும் படிக்கிறதுக்கு வழி திறக்கலை, நான் இதுக்கு அவரை தேடணும். முறுமுறுப்பு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கர்த்தரை சந்தேகப்பட்டு அவருடைய வல்லமை அன்பை சந்தேகப்பட்டு முறுமுறுப்பது தேவனை அவமானத்துக்குள்ளாக்குகிற ஒரு காரியம். அதனால தேவனு கோபம் வந்து விட்டார். 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும். இந்த 2 பேர் தான் சொல்றாங்க, ராட்சதர்கள் இருக்கட்டும், பெரிய மதில் சுவர் இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நம்ம விசுவாசிப்போம், ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். அதுதான் அந்த 2 பேரும் உள்ள விசுவாச வார்த்தை. அந்த 2 பேர் மட்டும்தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலேயே இந்த 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள் பிரவேசித்தாங்க. மோசே கூட அந்த பாக்கியத்தை இழந்துட்டார். பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுகிறதில்லை. எதனால? விசுவாசத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், செய்வார். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய காரியங்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தேசத்தை உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்லி. அவ்வளோதான். அதான் விசுவாசம். தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது, வசனத்தின் மீது வைக்கிற விசுவாசம். அப்போ இந்த நாளில் இந்த முறுமுறுப்புன்ற பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருங்க, அது எங்களை விட்டு எடுத்து போடுங்க. இந்த முறுமுறுப்பை வேண்டாம் ஆண்டவரேன்னு உங்களை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்போ இனி ஆண்டவரை சந்தேகப்படாதபடி, முறுமுறுக்காதபடி, ஆண்டவரை உண்மை நான் மகிழ்ச்சியோடு பின்பற்றுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வேன் அர்ப்பணித்து கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால இந்த முறுமுறுக்கிற பாவம் தேவனை துக்கப்படுத்தினதுனால 40 வருஷம் வனாந்தரத்தில் பக்கத்து ஆண்டு டேர்ன் பண்ண வச்சுட்டார், சுத்துங்க அப்படின்னு சொல்லி. அங்கங்கே பாளையம் இறங்கி 40 வருஷத்தில் ஒருத்தராக இறந்து போகிறாங்க. ஆண்டவரே சொல்கிறார்ல, அதில் உள்ள எல்லாரும் சாகட்டும் அப்படின்னு சொல்கிறார்ல. இந்த வனாந்தரத்தில்
உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். இந்த வனாந்தரத்தில் இறந்து போயிடுவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். என்ன இவங்க என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. இது முறுமுறுப்பு ஆண்டவர் மேல உள்ள அவிசுவாசம், அதை வெளிப்படுத்துகிறவன் அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் அவ்வளவு காரியத்தில் சீரியஸ கோபத்தோடு பேசுகிறார். 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட எல்லாருமே வனாந்தரத்தில் இறந்து போயிடுறாங்க. அடுத்த தலைமுறை அவங்கள தான் ஆண்டவர் கானானுக்குள்ளே கொண்டு போகிறார். முந்தின தலைமுறையெல்லாம் ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கலை, முறுமுறுத்தாங்க. நம்ம ஒரு நாள் ஆண்டவரை முறுமுறுக்கூட, சரியா முறுமுறுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஆமாம், என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், சர்ச்சுக்கு போய் காணி கொடுத்து என்னத்தை கண்டோம், எல்லாம் இப்படி தான் இருக்குது. இது எப்போ மாறி இப்போ மனுவாங்க தத்தான்றாங்க. ஒன்று என்ன நடக்குது? இது மாதிரி முறுமுறுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. வேலை செய்யும் போதும் திட்டுறீங்க, உட்காரும் போதும் திட்டுறீங்க. நீங்கள் ஆண்டவரை முறுமுறுக்கிறது திட்டுறதுக்கு சமந்தானே. நான் ஒன்றும் ஆண்டவரை மரியாதை குறையெல்லாம் திட்டலை, காரியங்களை சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் முறுமுறுத்து சொன்ன வார்த்தை அவரை திட்டுறதுக்கு சமந்தானே. அப்போ அதை விட்டு மனம் திரும்பணும். உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா யாரையுமே முறுமுறுக்க இடம் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முறுமுறுக்கிறது தெய்வனை துக்கப்படுத்துகிற ஒரு பாவம், அது அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாவம். நம்ம அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மை செய்வார். அதனால் ஒரு நாள் அவரை முறுமுறுக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவாக அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது மாதிரி அவங்கெல்லாம் எகிப்திலேருந்து விடுதலை பெற்றவங்க தான். அடிமத்திலிருந்து விடுதலை பெற்று கத்தர் கூட்டிக்கிட்டு வந்த ஜனந்தான். நம்மளையும் பாவ அடிமத்திலிருந்து மீட்டெடுத்தது உண்மைதான். ஆனால் நம்ம தொடர்ந்து எப்படி நடக்கிறோன்னு ஆண்டவர் கவனிப்பார்ல. அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும்ல. இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே முறுமுறுத்த பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க. நான் முறுமுறுத்துட்டேன், உம்மை துக்கப்படுத்திட்டேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரை மன்னிச்சு இறக்க செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணா கட்டாய ஆண்டவரை இறக்கம் உள்ளவர் உங்களை மன்னிப்பார். அப்போ இனி நான் முறுமுறுக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. உடைய இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரை இனி நான் முறுமுறுக்க மாட்டேன். நான் முறுமுறுத்த பாவத்தை கர்த்தர் எனக்கு மன்னிங்க. நான் முறுமுறுக்காதபடி ஸ்தோத்திரத்தோடு உம்மை பின்பற்றணும். ஒரு நாடு உம்மை குறை சொல்லுவதோ, ஆண்டவரை முறுமுறுப்பதோ, தாழ்த்தி பேசுவதோ செய்யவே கூடாது. என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். இப்போ முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். இதே மாதிரி உங்கள் தெருவில் கிறிஸ்தவங்க இருப்பாங்கல்ல, நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், ஆண்டவர் கூலியும் செய்து என்னத்தை கண்டோம், நீ முறுமுறுக்கிறாங்கல்ல. ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருங்க, எங்கள் ஜனத்துக்கு மன்னிச்சு இறக்கம் செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டா இறக்கம் செய்வார். அதனால் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் முறுமுறுத்த பாவத்தை மன்னியும், குறை சொன்ன பாவத்தை மன்னியும். ஆண்டவரே நாங்கள் அவிசுவாசத்தை முறுமுறுப்பினாலே வெளிப்படுத்தி உங்களை துக்கப்படுத்திட்டோம், உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டோம், அதை எங்களுக்கு மன்னியும். என் பிள்ளைகளை மன்னியும். ஆண்டவரை முறுமுறுத்து சந்தேகப்பட்டு பேசின வார்த்தைகளை மன்னிச்சு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு இறக்க செய்யுங்க. இந்த சாபம் தொடரக்கூடாது, இந்த பாவ பழி என் பிள்ளைகள் மேலே வந்துடக்கூடாது. அதுக்காக நாங்கள் தரப்பில் நின்று செபிக்கிறோம். ஆண்டவரை மன்னியும் என்று கேட்கிறப்பா, தயவாக மன்னிச்சிருங்க. எங்களுடைய தெருவில் இருக்கிற கிறிஸ்தவங்க முறுமுறுக்கிற பாவங்களை மன்னிங்க. சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் முறுமுறுக்கிற பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருங்க. இனி யாருமே நாங்கள் முறுமுறுக்க கூடாது, உம்மை துதித்து கொண்டே இருக்கணும், உம்மை குறை சொல்லக்கூடாது, உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு எனக்கு தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவுமே உம்முடைய குறித்த புகழ்ச்சி தான் இருக்கணும். ஆண்டவரே அதற்காக என் வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம்.
எங்கள் தேசத்திலும் எல்லாருமை துதிக்கணும், எல்லாருமே ஆராதிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அறிந்துமை துதிக்கணும். எல்லாருடைய மனக்கண்ணு திறக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற என் கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, என் கூட கடைத்தெருவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருமே இயேசுவை அறிந்து கொள்ளணும், உம்முடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளணும், உண்மையாய் உம்மை துதித்து உம்மை பின்பற்றணும், அந்த இருதயத்தை அவங்களுக்கு தரணும். எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்போ அவங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டோடைய பாத்தில் வைங்க, அது மேலே கை வைங்க, கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இது எங்கள் குடும்பத்தினுடைய ஜெப விண்ணப்பம். அந்த வேண்டுதலை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இன்னும் ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தார் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் ஆண்டவரே, கடனை மாற்றுங்க, கடனை மாற்றுங்க. கடன் என்கிற சிறையிருப்பில் இந்த குடும்பத்தை விடுதலை ஆக்குங்க. இனி நாங்கள் கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். உடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரை பிள்ளைகள் காரியமாக ஆசீர்வதியும், வழிகளை திறந்து தாரும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிப்பு காரியம், திருமண காரியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குழந்தை செல்வம் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரை அற்புதம் செய்யும், ஆண்டவரை ஆசீர்வதியும். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். இதற்கான பதிலை நாங்கள் காணப்போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் உண்டாகணும். இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்குள்ளே நீ முறுமுறுப்பு என்பதே இருக்கக்கூடாது. எல்லாருமே துதிக்கணும், மகிழ்ச்சியோடு முழு இருதயத்தோட. எங்களுடைய சபையில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எழுப்புதலை கட்டளையிடுங்க. சபைக்குள்ள ஆவியை ஊற்றுங்க. எழுப்புதல் அக்கினியை போடுங்க. பெரிய ஆவிக்குரிய மாற்ற சபைக்குள்ளே வரட்டும். சபை ஒரு மாபெரும் எழுப்புதலை காணட்டும். ஆவியானவர்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவர். எங்களுடைய தேசம், எங்களுடைய தேச தலைவர்கள், எங்களை ஆளுகிறவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருக்காய், பிரதமருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும். உம்முடைய கரம் அவர்கள் மேலே அமரட்டும். சுகபலனை கொடுத்து நடத்தும். ரட்சிப்பின் எழுப்புதல் அவங்க மத்தியில் உண்டாகட்டும். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். ஏதோ உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்துட்டீங்க. அற்புதங்களை நாங்கள் காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Daniel Raj and family, Salem. Happy wedding anniversary, Mr. Daniel Raj and Mrs. Jabaselvi. சங்கீதம் 115:15 படி, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Brother Praveen Kumar and family, Australia. ஆதியாகமம் 40:13 படி, உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே கர்த்தர் நிறுத்துவாராக. Brother Tennyson and family, Chennai. 1 சாமுவேல் 12:16 படி, கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Brother Emmanuel and family, Ponneri. செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Sister Malarvili and family, Tenkasi. உபாகமம் 28:11 படி, உங்களுக்கு
பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. சிஸ்டர் மரியா ஆண்டோ பெல்சின் அண்ட் ஃபேமிலி, நாகர்கோவில். நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் பொன்ராஜ் அண்ட் பிரதர் பிரபு, சுரண்டை. எரேமியா 33:6 படி கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. பிரதர் பாலசுப்ரமணியன் அண்ட் ஃபேமிலி, பாளையம் கோட்டை. யாத்ராகமம் 14:13 படி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பிரதர் மைக்கேல் அண்ட் ஃபேமிலி, சென்னை. என்னாகமம் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் விஜிலா வெல்வெட் டெய்சி அண்ட் ஃபேமிலி, திருநெல்வேலி. 2 கொரிந்தியர் 12:9 படி என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesuslimbs.org. God bless you.